இந்த நாங்கள் என்ன நடக்கிறோம் பார்ட்டி தானே பண்ணுறோம் ஏன் உள்ளே வர்றீங்கன்னு அவங்களுக்கும் வாக்குவாதமாக இருக்குது, போலீஸுக்கும் அவங்களுக்கு வாக்குவாதமாக இருக்குது. போலீஸ் அவங்களை மீறி தான் உள்ளே போயிருக்காங்க. இதை மங்கை மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்றது நம்ம கேள்வி. திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து இவங்க அட்வைசராக இருந்திருக்காங்க. ஜெகன்மோகனுடைய ஆட்சி காலத்தில் இவர் கொஞ்சம் அந்த பொலிட்டிக்கல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக இருந்ததாக சொல்லப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கஞ்சா இருந்திருக்கு. அதில் 9 பேர் கஞ்சா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தடை செய்யப்பட்ட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சில போதைப் பொருட்கள் அப்படிங்கிறாங்க. அது என்னங்கிறது டீட்டெயிலாக நம்ம தெரியல. பல பார்ட்டிகளில் தான் வந்து அவங்களுடைய புது புது டீலிங்கே நடக்கும். நார்த்தில் நடக்கக்கூடிய பார்ட்டிகளில் வந்து பல பார்ட்டிகள் பல சர்ச்சைகள் ஆயிருக்கு. சந்திரபாபு நாயுடு ஆட்சி வந்த பிறகு ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆதரவாளர்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடக்குதுன்னு. அப்ப அதை நோக்கி தான் இவரை கார்னர் பண்றாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. முதல்ல பார்ட்டி பண்றது போலீஸாருக்கு எப்படி சார் தெரியும்? யார் யார் எங்க கஞ்சா வைக்கிறான், யார் யார் எங்க தப்பான விஷயம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. எதா இருந்தாலும் அவங்க செஞ்சது தப்பு தான், அதுக்கு வக்காலத்து வாங்க கிடையாது. எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரையும் பிடிக்கிறாங்கிறதான் கேள்வி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா The Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். மங்களி சிங்கர் அவங்கள பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம். இப்ப ரீசெண்டா வெளியான தக்லைஃப் படத்துடைய ஜிங்குஜா பாடல் வந்து தெலுங்குல அவங்க தான் பாடினாங்க. அவங்களுடைய 31வது பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு செலிப்ரேஷன் நடந்து அங்க போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி மாட்டியிருக்காங்க. அங்க என்ன நடந்தது, என்னென்ன போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். சத்யாவதி சௌகான் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரிஜினல் பேரு. மங்லி அப்படின்ற நிக் நேமா வச்சுக்கிட்டாங்க. மங்லிங்கிற பேர்ல பாடிட்டு இருக்கிறாங்க. நிறைய தெலுங்கு பாடல்கள் பாடுறாங்க, ஆல்பம்ஸ் பாடுறாங்க, பக்தி பாடல்கள் பாடுறாங்க. 31 வயதாகுது. அவங்க ஒரு அரசியல் ஒரு பின்புலமும் உள்ளவங்க தான். எப்படின்னா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து இவங்க அட்வைசராக இருந்திருக்காங்க. இப்போ இல்லை, போன ஜெகன்மோகனுடைய ஆட்சி காலத்தில் இவர் கொஞ்சம் அந்த பொலிட்டிக்கல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக இருந்ததாக சொல்லப்படுறாங்க. இப்போ அதற்கு பிறகு முழுவதுமாக இந்த மேடை கச்சேரிகள், இந்த மாதிரி சினிமா பாடல்கள், ஆல்பம்ஸ் இந்த மாதிரி பாடிட்டு இருக்காங்க. தமிழில் நீங்கள் சொன்ன மாதிரி தக்லைஃப் படத்துடைய ஜிங்குஜா பாட்டுடைய தெலுங்கு வெர்ஷன் அவங்க பாடியிருக்காங்க. அவருடைய பர்த்டே 31வது பிறந்த நாள் எல்லாம் வந்து ஹைதராபாத்தினுடைய புறநகரில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டில் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமா பிரபலங்கள், சினிமா பாடகர்கள், பாடகிகள், பாடலாசிரியர்கள் ஒரு பெரிய கேங்கோடு வந்திருக்கிறாங்க. அவங்களோட ஒரு பார்ட்டி பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே இந்த சினிமாவில் பார்ட்டி கலாச்சாரம்ங்கிறது வந்து நார்மலான விஷயம்தான். அதில் ஒரு பண்ணை ரிசார்ட் போல அதில் பார்ட்டி நடந்திருக்கு. அப்போ பார்ட்டி நடந்துட்டு போலீஸ் தரப்பில் வந்துட்டு உள்ளே வந்திருக்காங்க. நீங்கள் பெர்மிஷன் வாங்கலை, பார்ட்டி நடந்துருக்கீங்க, டிஜே போட்டிருக்காங்க போல. சும்மா இருக்க வீட்லேயே டிஜே போடுறாங்க, பாடகை வீட்டில் டிஜே போட மாட்டாங்களா? இப்போ டிஜே போடுறதா இருந்தால் அதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷன் வாங்கலை, அது இல்லாமல் உள்ளே வந்து இல்லீகலாக வந்து நீங்கள் வந்து போதைப்பொருள் சப்ளை யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து அகேன்ஸ்ட் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு கஞ்சா இருந்திருக்கு. அதில் 9 பேர் கஞ்சா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 48 பேர்ல 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தடை செய்யப்பட்ட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சில போதைப் பொருட்கள் அப்படிங்கிறாங்க. அது என்னங்கிறது டீட்டெயிலாக நம்ம தெரியல, அவங்க சொல்லலை. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 45 பேருக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான சிலரையும் கைது பண்ணியிருக்காங்க. சிலர்கிட்ட இன்வெஸ்டிகேஷனும் போய்கிட்டு இருக்கு. முதல்ல அவங்க போனோடனே அவங்க தடுத்துருக்காங்க. இவங்களே மங்கிலியே வந்து அந்த போலீஸ் தரப்புல இருந்து இந்த நாங்கள் என்ன நடக்கிறோம் பார்ட்டி தானே பண்ணுறோம் ஏன் உள்ளே வர்றீங்கன்னு அவங்களுக்கும் வாக்குவாதமாக இருக்குது. போலீஸுக்கும் அவங்களுக்கு வாக்குவாதமாக இருக்குது. போலீஸ் அவங்களை மீறி தான் உள்ளே போயிருக்காங்க. இதை மங்கை மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டோம். இல்லை, அந்த நிகழ்ச்சியிலேருந்து அவர்கிட்ட போலீஸ் தரப்புலேருந்து உள்ளே போயிருக்காங்க. அப்புறம் போலீஸ் அதிரடியாக உள்ளே போய் விசாரித்து பார்க்குறப்ப ஒரு 9 பேர் கஞ்சா புகையில் இருந்துருக்குறாங்க. சில வேறு போதை பழக்கங்கள் அப்படின்னு மொத்தமாக 45 பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இந்த டிஜே மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இவங்க மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. இதுதான் ஒரு ஆந்திரா இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரும் பரபரப்பாக போகுது. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை வந்து பழி வாங்குறாங்க, இவங்க வந்து ஜெகன்மோகன் ரெட்டி பார்ட்டி ஆதரவாளர், இதை கார்னர் பண்ணி தான் இவங்க பண்ணுறாங்கங்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமாவில் நீங்கள் ஒரு படம் வெற்றி அடைந்தால் பார்ட்டி, ஒரு படம் தோல்வி அடைந்தால் பார்ட்டி, ஓடாத படத்துக்கு 100 நாள் கொண்டாடி பார்ட்டி, சக்ஸஸ் மீட் கொண்டாடி பார்ட்டி அப்படிங்கிறது இது ஒரு கலாச்சாரங்கிறது சினிமாவில் மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் அதெல்லாம் சர்வசாதாரணமாக பார்ட்டி கலாச்சாரம் வந்துச்சு. இந்த பார்ட்டிங்கிறதே என்னன்னா அவங்களுடைய இதை வளர்த்துக்கிறதுக்காக நடத்தக்கூடிய இடம். பல பார்ட்டிகளில் தான் வந்து அவங்களுடைய புது டீலிங்கே நடக்கும்.
ஒரு புது படத்தினுடைய கமிட்மெண்ட்டு அந்த மாதிரி நடக்கும். பாம்பேயில் இதெல்லாம் உச்சகட்டம். இதெல்லாம் பாம்பேயில் நார்த்தில் நடக்கக்கூடிய பார்ட்டிகளில் வந்து பல பார்ட்டிகள் பல சர்ச்சைகள் ஆயிருக்கு. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. ரசிகர்கள் ஆதரவாளர்லாம் இவங்க ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஆதரவாளர், அதனால இவங்களை வந்து கார்னர் பண்ணி பண்ணுறாங்கன்றாங்க. இது ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஏன்னா மக்களுக்கும் எப்படி இருக்குன்னா, ஜெகன்மோகன் ஆட்சி காலத்துல திருப்பதி தேவஸ்தானத்துல பக்தி சேனல்ல இவர் ஆலோசகரா இருந்திருக்காங்க. அதுவும் அரசால அது பரிந்துரை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்த ஒருத்தவங்க இப்ப போதைப் பொருள்னால மாட்டி இருக்காங்களே, என்ன இது நியாயம்? இல்லை, இதுல உள்நோக்கம் இருப்பதாகத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ சினிமாவில் பார்ட்டிங்கிறது சாதாரணமா நடக்குது. அப்படிங்கும்போது இவர் ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆதரவாளராக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது இப்போ இந்த சந்திரபாபு நாயுடு ஆட்சி வந்த பிறகு ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆதரவாளர்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடக்குதுன்னு. அப்போ அதை நோக்கி தான் இவரை கார்னர் பண்றாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு பண்ணை வீட்டில் பார்ட்டி நடக்குது அப்படின்னா எல்லாரையும் அதே மாதிரியான ட்ரீட் பண்றீங்களா? எல்லா பிரபலமும் இந்த மாதிரியான பார்ட்டி நடத்துறாங்க, எல்லாம் நடத்துறாங்க. முதல்ல பார்ட்டி பண்றது போலீஸாருக்கு எப்படி சார் தெரியும்? அது இன்னும் அதனால கண்டிப்பாக தெரியாம இருக்காது. இன்னைக்கு நடக்கிற கிரைம் எல்லாமே ஒரு 50% மேல அவங்களுக்கு தெரியும். யார் யார் எங்க கஞ்சா வைக்கிறான், யார் யார் எங்க தப்பான விஷயம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. தெரியும். சில காரணங்களுக்காக பிடிப்பாங்க, சில காரணங்களுக்காக விடுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். அது நேச்சராக நடக்கிற விஷயம் தான். இதை பொறுத்த வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய சாதாரணமான விஷயம் தான். இப்போ சமீபத்தில் வேடன் சம்பந்தமா அவர் கஞ்சா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி கைது பண்ணாங்க. கைது பண்ணி அது ஒரு பெரிய செய்தி ஆக்குனாங்க. அப்போ இது கஞ்சா கேஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கும் பல பரிச்சயமான விஷயம். சார், திரைத்துறையில இருக்கிறவங்களை சிக்க வைக்கிறதுக்கு இந்த போதைப் பொருள் ஒரு அடித்தளமா இருக்கா? 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று போதைப் பொருள், இப்போ சமீபத்தில் மீ2. இந்த 2 விஷயத்துல தான் ஒருத்தருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியும். நீங்கள் அவரை வந்து நல்ல ஒரு திறமையான கலைஞராக இருப்பார், ஒரு சமூகத்தில் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவராக இருப்பார். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, முதலில் அவரை வந்து காலி பண்ணுறதுனா, அவர் திறமையை நம்ம டேமேஜ் பண்ண முடியாது. நல்ல ஒரு திறமையான நபராக இருக்கிறாரு அப்படின்னா அவரோட எதிர்த்து நம்ம போட்டி போட முடியல ஈக்குவலாக அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுவாங்க. அதாவது கேரக்டரை சிதைக்கக்கூடிய வேலை. ஒன்று போதைப் பொருளை வச்சு பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து அவர் வந்து தவறான ஆள், பெண்கள்கிட்ட தவறான பழகக்கூடியவர் அப்படிங்கிற ஹனி ட்ராப் மாதிரியான விஷயங்களை வச்சு மாட்டி விடுவாங்க. அப்போ என்னன்னா ஒரு இமேஜ் போயிடும். இமேஜ் போச்சுன்னா மன ரீதியாகவே அவங்க வந்து சில தடுமாற்றங்கள் வந்துடுவாங்க, முடங்கிடுவாங்க. அதை செய்வாங்க. அது வந்து சினிமா மட்டும் கிடையாது, எல்லா துறையிலையுமே ஒருத்தரை காலி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான வேலை, அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும். அரசியலில் பார்க்குறோம், ஆடியோலாம் சமீபத்தில் வந்துக்கிட்டே இருக்குது நிறையா. அதெல்லாம் இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களை டார்கெட் பண்ணுறாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் வருது. பட் அது எதாக இருந்தாலும் அவங்க செஞ்சது தப்பு தான். அதுக்கு வக்காலத்து வாங்க கிடையாது. எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரையும் பிடிக்கிறாங்கிறதான் கேள்வி. சார், பாடகி மங்களி வந்து பக்தி சேனல்ல ஆலோசகரா இருந்த மாதிரி சிவராத்திரியில ஈஷாலையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது தொடர்ந்து. அப்படி ஒரு ஆன்மீகவாதியா இருந்து இப்படி ஒண்ணு பண்ணியிருக்காங்களா அப்படின்னும் போது சூழ்ச்சி தான் கண்டிப்பா இதுக்கு ஒரு அடித்தளமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஏன் சார் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சு அட்டாக் பண்றதுக்கான காரணமா இருக்கு? அதான் சொல்லணே. அப்ப அவங்க இன்னைக்கு ஒரு வளர்ந்து வர்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தாண்டி மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு நிறைய லாங்குவேஜ்ல பாடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. பொலிட்டிக்கலாகவும் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டியோடைய பார்ட்டியில் கொஞ்சம் வெல்டுவாக இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவருடைய இமேஜை காலி பண்ணுறது தான். இப்போ நீங்கள் அவர் இந்த மாதிரியான கேஸ் போட்டீங்கன்னா மன ரீதியாக முடங்கிடுவாங்க, அவங்களால செயல்பட முடியாதுல்ல. அப்போ அவரை முடக்கிறதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்கன்னு. ஆனால் இது தவறு தான். அந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடந்திருக்கு, தடை செய்யப்பட்ட விஷயங்களை அவங்க பயன்படுத்திருக்காங்கன்னா அது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது தான். அதை மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதே நடவடிக்கை எல்லாருக்கும் எடுக்கிறாங்களா? எல்லா பார்ட்டிக்கும் உள்ள போய் விசாரிக்கிறாங்களா? இதே ஆளுங்கட்சி ஆதரவாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அங்கே ஒரு பார்ட்டி பண்ணுறாரு, ஒரு பர்த்டே பார்ட்டியோ அவருடைய போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இதை வந்து நடக்கக்கூடிய விஷயத்தை இவங்க டார்கெட் பண்ணுறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் தான் அதிகமாக இருக்குது. சார், திரைத்துறையில் பொதுவாகவே ஏன் சார் போதை பழக்கம் வந்து போதை புழக்கம் அதிகமாக இருக்குது? போதை புழக்கம் அதிகமாக இருக்குன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சினிமாங்கிறது நமக்கு வெளியில் தெரிஞ்ச செலிபிரிட்டி. இப்போ நீங்கள் ரோட்டுக்கு போகிறீங்க, ரோட்டில் ஒரு 10 பேர் சிகரெட் அடிச்சுட்டு இருக்காங்க, யாருக்கும் தெரியாது. ஒரு படத்துல ஒரு சின்ன கேரக்டர் படிக்கிறவர் ஒரு தம் அடிச்சுட்டு இருந்தாருன்னா அந்த படத்துல நடிக்கிறவரு போட்டோவே போட்டுறாங்க. அப்ப இது வந்து நேச்சர் தானே. அவங்க ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால, பிரபலியமாக இருக்கிறதுனால அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்புகள் கூட பேச தெரியும். ஒரு சின்ன கேரக்டர் பண்றவரா இருப்பாரு, அவர் ரோட்ல என்ன தம் அடிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுங்க, ரோட்ல இருந்து தம் அடிச்சுட்டு இருந்தா இந்த நடிகர் அப்படின்னு போடுவாங்க. அவர் பாவம் போக இடம் இல்லாம தான் ரோட்ல இருந்து தம் அடிச்சுட்டு இருப்பாரு. அப்ப எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரியான பழக்கங்கள் இன்னைக்கு வந்து மனிதனுடைய வாழ்வியல் முறை மாறிடுச்சு. தனிமையை நோக்கி போறான். தனிமையை போக்குறதற்கு சில பேர் ஸ்ட்ரெஸ்ல போறான், சில பேர் போதையில போயிடறான். வாழ்வியல் முறை மொத்தமா மாறி போச்சு. இன்னைக்கு எல்லாரும் கையிலையும் ஒரு குடும்பத்துக்குள் இருந்தாலும் தனித்தனியாக தான் இருக்கிறாங்க, தனித்தனி தீவாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான பழக்கங்கள். அது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஏன் நடக்குதுன்னா, செலிபிரிட்டி ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அழுத்தம் வருது, ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, ஒரு கவலை இருக்குன்னா அவங்க யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ண முடியாது. நம்மள மாதிரி ஆளும் ரோட்ல இறங்கி போவோம், டீ சாப்பிடுவோம்,
யாரா போய் பார்த்துருவோம், அவங்களால வெளியில் வர முடியாதுல்ல. அப்போ அந்த தனிமையை போக்குவதற்கு சில இந்த மாதிரியான வேலைகள் துணைக்கு போவாங்க. சிலர் ஒரு காலகட்டங்களில் அது வந்து வெளியே வந்துடுவாங்க, சிலர் வந்து விட போயிடுவாங்க. இந்த உதவி இயக்குநராக இருப்ப ஊரை விட்டு ஃபேமிலியை விட்டுட்டு இங்கே வந்து இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மெயினாக ஒரு தனிமையை போக்குறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை போவாங்க. அது என்னன்னா அவங்க வந்து வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அதை விட்டுட்டு சில பேர் அப்படியே வேற பக்கம் டைவர்ட் ஆயிடுவாங்க. சில பேர் அதோட போய் லைஃபை இழந்தவங்களும் இருக்காங்க. அப்போ இது வந்து இந்த ஒரு பணம் பேர் புகழ் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி. ஒரு சின்ன வருமானம் வரக்கூடிய நபராக இருந்தால் கூட அவர் வெளிச்சமாக இருப்பார், புகழின் வெளிச்சத்தில் இருப்பார். அவரை ரோட்டில் போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது, ரோட்டில் இருந்து டீ சாப்பிட முடியாது, அந்த மாதிரியான விஷயம். அப்போ அந்த மாதிரி இருக்கப்போ சில விஷயங்களே அவங்க வந்து தனிமையை போக்கிக் கொள்வதற்காக சில வேலை செய்வாங்க. அப்புறம் இந்த பார்ட்டி கலாச்சாரம்ங்கிறது சினிமாவில் அதிகம். அதில் உற்சாக மீதிக்காக சில தவறான பழக்கங்கள் செய்கிறது. சில பேர் அடிக்ட் ஆயிடுறாங்க, சில பேர் அது வந்து வெளியிலும் வந்துடுவாங்க. இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இன்னைக்கு நடக்குது. ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் சரி, சின்ன சின்ன கம்பெனிஸில் கூட, எக்ஸ்போர்ட் கம்பெனியில் கூட அங்கே வேலை பார்க்குற யாராவது பர்த்டே ஆனால் அன்னைக்கு அங்கே ஒரு பார்ட்டி. அந்த மாதிரி இன்னைக்கு போயிடுச்சு. இந்த கேக் வெட்டுற கலாச்சாரம்லாம் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு எல்லா ஆஃபீஸ்லையும் மாதத்துக்கு ஒரு கேக் வெட்டுற அளவுக்கு இன்னைக்கு வந்துடுது. யாருக்காவது பர்த்டே வந்துடுது, யாருக்காவது வெட்டிங் டே வந்துடுது. அப்போ வந்து கலாச்சாரம் மாறி போச்சு, அதுவும் ஒரு காரணம். சரி, இப்போ பாடகி மங்லி மேல சட்டவிரோதமாக போதைப் பொருள் வைத்திருத்தல், கஞ்சா, அனுமதியின்றி டிஜே போட்டது போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பாங்க, இல்ல இந்த கேஸ் அப்படியே விட்டுருவாங்க? இல்ல இவங்க வந்து டார்கெட் பண்ணி தானே பண்ணியிருக்காங்க, அதை எப்படி விடுவாங்க? அவரை வந்து டார்கெட் பண்ணி முடக்கணும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரியான விஷயம் நிறைய நடக்குது. அது இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அது வந்து இவங்களும் சட்ட ரீதியாக இவங்களும் ஒரு லீகல் டீம் வச்சு மூவ் பண்ணுவாங்க. அது என்ன நடக்க போகுதுங்கிறது சட்ட ரீதியாக தான் வரும். சரி, பாடகி மங்லி சர்ச்சை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க சார். தொடர்ந்து பேசலாம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.